1968இல் ஒரு கொலையாளி சான் பிரான்சிஸ்கோவை பயத்தில் வாழ வைத்தான். ஆனால் அவன் வெறும் கொலையாளி அல்ல, அவன் ஒரு மனநல போர் நடத்தினான். ஜோடியா கில்லர் பத்திரிகைகளுக்கு கடிதங்கள் அனுப்பினான். அதில் பாதிக்கப்பட்டவர்களின் ஆடைகளின் துண்டுகள் இருந்தன, அவர்களின் கடைசி நிமிடங்களின் விவரங்கள் இருந்தன. அவன் பள்ளி பேருந்துகளில் குழந்தைகளை கொல்வதாக மிரட்டினான். தாக்குதலுக்கு சில நிமிடங்களுக்குள் போலீஸை அழைத்தான். பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் இரத்தம் வழியும் போதே அவன் தனது கடிதங்களை முதல் பக்கத்தில் வெளியிட வேண்டும் என்று கோரினான். இல்லையென்றால் கொல்லும் வெறியில் ஈடுபடுவேன் என்று மிரட்டினான். அவன் சிக்கலான குறியீடுகளை உருவாக்கினான். இன்றும் சில தீர்க்கப்படவில்லை. அவன் காவல்துறை நடைமுறைகளை நன்கு அறிந்திருந்தான். இது அவனுக்கு சட்ட அமலாக்க தொடர்புகள் இருக்கலாம் என்று சந்தேகம் எழுப்பியது. அவன் ஒரு தனிநபரை கொல்வதை விட மில்லியன் கணக்கான மக்களை பயமுறுத்துவதில் கவனம் செலுத்தினான்.